ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். சீர்காழியிலிருந்து உங்கள் பிரேம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷன் ஒரு மேப் அப்ளிகேஷன். இது வரைக்கும் கூகுள் மேப் தான் எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து ஹியர் மேப். இது ஒரு நோக்கியா கொலாபரேஷன்ல உருவான மேப்புங்கிறதுனால இது கொஞ்சம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுல ஆஃப்லைன் மேப்பும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து டவுன்லோட் எந்த லொகேஷனுக்கு போறீங்களோ அது ப்ரீ டிஃபரெண்டா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆஃப்லைன்லேயே மேப் பார்த்துக்கலாம். ஸோ டவர் ப்ராப்ளம், நெட்வொர்க் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளால மேப் சில நேரத்தில் பார்க்க முடியாது. ஆனா இந்த ஆஃப்லைன் மேப் வழியா நீங்க நெட் இல்லாமலே மேப்பை பார்த்துக்கலாம். இதுல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியர் மேப்புக்கான லிங்க் வந்து உங்களுக்கு மேல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க. டவுன்லோட் பண்ணி நான் இப்போ வச்சிருக்கேன். ஸோ அதனால ஓப்பன் பண்றேன். அப்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் அப்பீரியன்ஸ் இப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இப்போ என்னோட ஜிபிஎஸ் லொகேஷன் ஆன் ஆயிடுச்சு. மேல பாருங்க, டிவைஸ்க்கு மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ ஒன்லி டிவைஸ் ஒன்லிங்கிற இது வந்துருச்சு பாருங்க லொகேஷன். ஸோ அது ஒர்க் ஆயிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. திரும்பியும் கிரேட் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்க ஜிபிஎஸ் வழியா இந்த மாதிரி ஒரு லொகேஷன் வந்திருக்கும். இப்போ என்னோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி என் லொகேஷனுக்கு இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து 3D அலோன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்க சிட்டில வந்து 3D மேப்ல லொகேஷன், இப்போ ஒரு பில்டிங் எடுத்துங்க, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிங்கன்னா அது 3D வியூஸ்லயும் பார்த்துக்கலாம். பட் எங்க ஏரியால அந்த மாதிரி பில்டிங்ஸோ எதுவோ கிடையாது. ஸோ அதனால நான் அது பண்ண முடியாது. பட் அந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 மெனுக்கு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இருக்க மெனு மேப். இப்போ மேப் தான் லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துங்க. ரெண்டாவது டிரைவ். நீங்க டிரைவ் நேவிகேஷன் தனியா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்க இப்போ போறீங்கன்னா ரைட்டு, லெஃப்ட், டேர்னு, ஸ்ட்ரைட், கோ, இன்னும் 10 நிமிஷத்துல 10 செகண்ட்ஸ்ல 10 கிலோமீட்டர்ல நீங்க ரீச் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கமாண்டோட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் டிரைவ். ஓகேவா? ரெண்டாவதா இருக்குது டிரைவ். இதோ பாருங்க, நீங்க எந்த லொகேஷன் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க உங்க லொகேஷன் செட் ஆயிடும். ஸோ இப்போ இதுல வந்து மயிலாடுதுறை அப்படிங்கறத கொடுக்கறேன். ஸோ கொடுத்துட்டு சர்ச் பண்ணீங்கன்னா எனக்கு ரிலேட்டரா உள்ள மயிலாடுதுறைங்கிற லொகேஷன் வந்துடும். இப்போ பாருங்க, மயிலாடுதுறை நாகப்பட்டினம். ஸோ என்னோட லொகேஷன்ல இருந்து 18 கிலோமீட்டர் வருது. ஸோ இப்போ இருக்கிற நான் லொகேஷன், ஜிபிஎஸ் லொகேஷனை ட்ராக் பண்ணுது என்னோட இடத்துல இருந்து மயிலாடுதுறை போறோம் அப்படிங்கிறது பாத்துங்க. டெஸ்டினேஷன் எங்கேருந்து அங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டோம்னா நான் நவுற விதத்துல இருந்து நான் எப்படி போகணும் அப்படிங்கறத இது சொல்லும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் மூவ் பண்ணும், நான் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது நேவிகேஷன் சொல்லாது. பட் வந்து நான் மூவ் பண்ண இது வந்து லொகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த சைட் போகணும், அந்த சைட் போகணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சில நேரத்தில் இது வந்து என்ன சொல்றது பாருங்க, 3Dல நான் மூவ் பண்ணி பாத்துக்கிறேன். இப்படி நவுத்துறேன் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். பிளஸ் அமுக்குறீங்கன்னா ஜூம் ஆகும், மைனஸ் அமுக்குறீங்கன்னா ஜூம் கம்மியாயிருக்கும். ஸோ இதுதான், இது வந்து இந்த ஆப்ஷன்ல உள்ளது. ஓகேங்களா? டிரைவிங்கிற ஆப்ஷன்ல இது வந்து சில இதை நான் இப்போ கரண்ட்ல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன்னா என்ன, உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். என்ன டெஸ்டினேஷன் கேட்டீங்கன்னா, தினமும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. உங்க வீடா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், போயிட்டு வர்றதுக்கு இருக்கு வழிகள் தெரியாத. ஸோ புது ஏரியாங்கிறதுனால ஒரு 10 நாள் வரைக்கும் நமக்கு மேப் இருந்தா சரிங்கிறோ அப்படிங்கிற லொகேஷன் உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்துல நீங்க இந்த கலெக்ஷன்ங்கிற இடத்த போட்டுக்கிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்பேஸ் பண்ணிக்கும். இப்போ பாருங்க, நான் இந்த இடத்த வந்து என்னோட ஃபேவரட்ங்கிறத கொடுக்குறேன். இது எப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கணும். உங்க அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். நான் இப்ப சைன்இன் பண்ணல. இப்ப நான் வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்றேன். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறத லாங் பிரஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல அப்படின்னா லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது கலெக்ட் ஆயிக்கும். இந்த பிளேஸ் வந்து கலெக்ட் ஆயிக்கும். இந்த இடத்த உங்க வியூஸ்ல வந்து வந்துடும். கலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்துடும். நீங்க இந்த இடத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்க இருக்கிற ஜிபிஎஸ் லொகேஷன்ல இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கறத சொல்லிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது அதே மாதிரி அழுத்திக்கிட்டே இருங்க. ஷேர். இந்த பிளேஸை நீங்க வந்து வேற யாருக்கும் ஷேர் பண்ணலாம். எப்படி இருக்கீங்கன்னா ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப் இல்ல ப்ளூடூத்ல யாராவது ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க அந்த லொகேஷனுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஆப்ஷன். மூணாவது நேவிகேஷன். கெட் டிஸ்டன்ஸ், டைரக்ஷன். இங்க இருந்து அந்த இடத்துக்கு போகணும், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத டைரக்ஷன் பார்க்கலாம் உங்க இடத்துல இருந்து. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இருந்து சீர்காழி பிக் மசூதின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த இடத்துக்கு நான் நேவிகேஷன் கொடுக்குறேன். இதை பாருங்க, ரூட் எடுத்துக்கிட்டு 1 நிமிஷம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? 1 நிமிஷம் ஆகும், வாக்கபிள் தான் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பாத்தீங்களா?
இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன்னா நடக்கிறதெல்லாம் கேர் பண்ணிக்கும். இப்போ நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப மொபைலை திருப்புறேன். ஸோ அந்த நேவிகேஷன் ஆகுது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? நான் மூவ் பண்ணல, உட்காந்து தான் இருக்கேன். நான் இப்போ மொபைலை திருப்ப இதாகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். ஸோ அடுத்து இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் யூஸ் ஆஃப்லைன் மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். யூஸ் ஆஃப்லைன் மேப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி கேட்கும். ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்த பிறகு டவுன்லோட் மேப்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? நீங்க வந்து இப்போ இன்டர்நெட் மெமரியில தான் இது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் மேப்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆன்லைனுக்கு சுவிட்ச் பண்ண சொல்லும். சுவிட்ச் ஆனோடனே உங்க லொகேஷனுக்கு தேவையான மேப் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இருக்கிறது ஏஷியா. ஸோ ஏஷியான்னு கொடுக்குறேன். ஏஷியால நான் எங்க இருக்கேன் கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா 1 GB டோட்டல் இந்தியாவோட ஆஃப்லைன் மேப்பையும் எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். 1 GB. ஸோ எனக்கு அது தேவையில்ல. இப்போ உங்களுக்கு டெஸ்டிங் காமிக்கிறதுக்காக நான் வந்து டவுன்லோட் எப்படி போடுறதுங்கிறத காமிக்கிறேன். நான் இருக்கிற ஏரியா வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டி. ஸோ தமிழ்நாடு பாண்டிங்கிறத கிளிக் பண்றேன். ஸோ இப்போ டவுன்லோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பாருங்க டவுன்லோடுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ பாருங்க வெயிட்டிங் டு டவுன்லோட். ஸோ இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிறது லேட் ஆகும். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே. ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க ஆஃப்லைன் ஆப் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ஆஃப்லைன்ல எப்போ போனாலும் இந்த ஆஃப்லைனுங்கிறத டிக் பண்ணி விட்டுட்டு நீங்க அந்த மேப்பை நீங்க வந்து டவுன்லோட் மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன யூனிட்ஸ்ல வேணும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம். யூனிட்ஸ்னா கிலோமீட்டர்ஸ். யூகேல வந்து மெட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. மெட்ரிக்ல வேணுமா இல்ல இம்பரல்ல வேணுமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து ஸ்டோரேஜ் லொகேஷன். உங்க மெமரி கார்டில் நீங்க ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சிருந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லொகேஷன் கிளிக் பண்ணிட்டு மெமரி கார்டு மாத்திக்கலாம். ஹிஸ்டரி நீங்க சர்ச் பண்ண ஹிஸ்டரிலாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிளியர் ஹிஸ்டரியும் கொடுத்து எஸ் கொடுத்துடலாம். டிராபிக் இப்போ நீங்க போற ரூட்ல டிராபிக் இருக்கா அப்படிங்கறத பாக்கிறதுக்காக யூஸ் பண்றதா டிராபிக். நேவிகேஷன் வாய்ஸ் ஆப்ஷன். வாய்ஸ் பத்தி சொல்லணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லும். ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்துருக்கு இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டே நைட் விஷன் மோட். டே நைட்னா டேல வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்கும், நைட்ல பிரைட்னஸ் தேவையில்லை. அப்படிங்கிற பட்சத்துல பிரைட்னஸ் குறைச்சிக்கும். அதே மாதிரி ஸ்பீட் அலர்ட். நீங்க ஸ்பீடு எவ்வளவு ஸ்பீடு போறீங்கிறத உங்க மொபைலோட சென்சாரை வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன். இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவையும் இல்லை. 2 ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஆப்ல ஜிபிஎஸ் லொகேஷன் வழியா நீங்க லொகேஷன் போறதை யூஸ் பண்ணிக்கலாம். 3D வியூஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சைட்ல உள்ளது பாத்தீங்கன்னா சேட்டலைட் வியூவாவும் மாத்திக்கும். ஓகேவா? பாருங்க நீங்க இருக்கிற லொகேஷன் வந்து சேட்டலைட் வியூல பாத்துக்கலாம். அது வந்து இந்த 3 சிம்பிள் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேப் பாத்துக்கலாம். சேட்டலைட் வீடியோ அதை பாருங்க. சேட்டலைட் லோடிங் ஆயிடுச்சு. கொஞ்சமா லோடிங் ஆகுது. அதை பாத்தீங்களா இது வந்து நிமிஷம் ஒரு ½ ஒரு வாட்டி உங்க ஏரியா வந்து சேட்டலைட் வழியா வந்து போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சேட்டலைட் போட்டோ எடுக்கிறத நீங்க மொட்டை மாடில கூட போய் இருந்துக்கிட்டீங்கன்னா அந்த அரை மணி நேரத்துல அந்த சேட்டலைட் உங்க லொகேஷன் வர டைம்ல நீங்க இருந்தீங்கன்னா கேப்சர் பண்ணீங்கன்னா நீங்க கூட இதுல தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது வந்து மேப்பு எப்படி டிராபிக் இருக்கு, ரூட் வந்து எந்த வழியா போலாம் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது. உங்க ஏரியா வந்து ஒரு கிரீன் சிட்டி ஏரியாவா இருந்ததுன்னா இதுல கண்டிப்பா வந்து உங்க மேப் டிராபிக் ரூட் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ரெண்டாவது வந்து நியர்பை. நீங்க உங்க நியர்பை பார்மசிஸ், டாக்ஸி ஸ்டாண்டு, பார்க்கிங் ஏரியாஸ், ஏடிஎம்ஸ், பேங்க், ஃபியூல் ஃபில்அப் பண்ற இடம், ஸோ எல்லாத்தையும் நீங்க வந்து இது வழியா பார்த்துக்கலாம். ஒரு சிட்டி தேவையான எல்லா ரூட் மேப், உங்களுக்கு தேவையான டிராவலிங் தேவையான எல்லா வசதியும் இது வழியா நீங்க பார்த்துக்கலாம். போற லொகேஷன் முதற்கொண்டு நீங்க ஹோம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஹோம் வந்து இப்போதைக்கு நான் லொகேஷன் வந்து என்னோட ஹோம் இதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹோமுங்கிற பட்டன் அழுத்தினா நேரா எங்க நான் இருந்தாலும், இப்போ இங்க இருந்தாலும் இங்க ஹோம் அமுக்குனா டைரக்டா என் ரூட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஃப்ரம் லொகேஷன் டு லொகேஷன். நான் இருக்கிற லொகேஷன்ல இருந்து என் ஹோமுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கான நேவிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சூப்பர் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த அப்ளிகேஷன் ஏதாச்சும் டவுட்னா எங்களுக்கு கேளுங்க. இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, இதை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு சூப்பர் அப்ளிகேஷனோட உங்களை கூடிய சீக்கிரத்துல சந்திக்கிறேன். அன்டில் பாய்.